இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஓம் பாத் ஸ்வாகா, ஓம் பாத் ஸ்வாகா, ஓம் பாத் ஸ்வாகா. இது 13வது சடலம். அதோட இது கூட எப்பவுமே எலுமிச்சம்பழமும் மிளகாவும் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ மந்திரவாதி செஞ்ச வேலையாத்தான் தெரியுது. அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பா? ஒரு நாள் கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவா. அப்பா அவனை பார்த்துக்கலாம். ஊர்ல வரிசையா பெண்களோட மரணம் எல்லாரையுமே ஆட்டி வச்சிருச்சு. இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம்? இது ஒரு பெரிய கேங்கோட வேலையா? அப்படி இல்லனா இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் சம்பந்தப்பட்டதா? வணக்கம், நான் தான் சக்தி ஆனந்த். கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த சீரியல் கில்லிங் பீகார்ல இருக்கிற பாட்னால நடந்தது. போலீஸ்க்கு இந்த கேஸ் ஒரு சவாலாவே மாறிடுச்சு. பொதுமக்களோட உயிரையும் சேர்ந்து போலீஸ் டிபார்ட்மெண்டோட திறமைக்கும் இது ஆபத்தா மாறிடுச்சு. அட அக்கா, நீங்க எப்படி இங்க? இன்னைக்கு உனக்கு பர்த்டே, அதனால தான் வந்திருக்கேன். ஹாப்பி பர்த்டே ஜூஹி மேடம். தேங்க் யூ அக்கா. இப்போ நீங்க உட்காருங்க. அக்கா, நீங்க மட்டும் இல்லனா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீங்க எனக்காக எவ்வளவுலாம் செஞ்சிருக்கீங்க. எங்களை எழுத வச்சு படிக்க வச்சு கத்து கொடுத்து எல்லாத்தையும் யோசிக்கிற திறமையை கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கக்கா, நிஜமா. ஐயோ போதும், நிறுத்துமா. ரொம்பலாம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ஜிஓ நடத்துறோம்ல, அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது தானே எங்க வேலை. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதான். நீங்க ஒரு சாதாரண மனுஷியா மத்தவங்களுக்கு வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீங்க அந்த கடவுளுக்கும் மேல. ஹோ, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? சரி, நீ அதெல்லாம் விட நான் உன்னை கேக்குறேன். பர்த்டே அதுவுமா யாராவது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா? சரி வா, நான் உனக்கு இப்ப புதுசா ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி தரேன். உன் பர்த்டே அதுவுமா நீ புது ட்ரெஸ் போட்டு கலக்கினா தானே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, ட்ரெஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நான் உன்னை ஒருத்தர்கிட்ட இன்ட்ரோ பண்ண போறேன். உன்னோட காலேஜ் ஃபீஸ பத்தி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். உனக்கு காலேஜ்ல அட்மிஷன் வாங்குறது பக்கா. நிஜமாவாக்கா? கண்டிப்பா நிஜம்தான். நீங்க ரொம்ப நல்லவங்கக்கா. தேங்க் யூ அக்கா. அக்கா, நிஜமாவே இந்த ஆள் எனக்கு ஃபீஸ் கட்ட ரெடியா இருக்காரா? இத நீ என்கிட்ட 10 தடவை கேட்டுட்ட. இன்னும் எத்தனை தடவை தான் நான் உன்கிட்ட ஆமான்னு சொல்லணும்? என்னோட தலையெழுத்தை என்னால நம்பவே முடியல, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, ஆமா, நான் அங்கதான் இருக்கேன். வந்துடுறேன். ஜூஹி, நீ அவரை தனியா தான் பார்க்கணும். எனக்கு இப்ப ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் கண்டிப்பா கிளம்பணும். ஆனா அக்கா, அவரை நான் தனியா எப்படி? வாழ்க்கையில முன்னேறணும்ல, அப்ப தைரியமா இரு. என்னால உன் கூட எப்பவுமே இருக்க முடியாதுல்ல. இங்க பாரு, பயப்படாத. அவருக்கு ஏற்கனவே உன்னை பத்தி எல்லாம் தெரியும். புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன்.
வணக்கம் சார். என்னோட பேரு ஜூஹி. பர்கா அக்கா உங்ககிட்ட என்னை பத்தி சொல்லியிருக்காங்க. காலேஜ் ஃபீஸை கட்ட உதவி தேவைப்படுது. அவனுக்கு அவ்வளவு தைரியமா? எங்க என்ஜிஓக்கு அவங்க டொனேஷன் கொடுக்கறாங்கங்கிறதுக்காக அவங்க ஒரு சின்ன பொண்ணோட மானத்தோட விளையாடுவாங்களா? நான் அவங்கள விட மாட்டேன். நீ என்னோட வா, நம்ம இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லக்கா, நம்ம போலீஸ் கிட்டலாம் போக வேண்டாம். அவர் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. என்னால வறுமையை தாங்க முடியும், ஆனா அவமானத்தை தாங்க முடியாது. நம்ம மட்டும் போலீஸ் கிட்ட போனா அவர் என்னோட வீடியோவை எல்லா இடத்துலயும் போட்டுருவாருக்கா. அக்கா, நீங்க என்னோட அந்த வீடியோவை வெளியில வராம பாத்துக்கோங்கக்கா. அவர் என்ன வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. என்னால வறுமையை தாங்க முடியும், ஆனா அவமானத்தை தாங்க முடியாது. பாய்ப்பா. ம், என்னாச்சுப்பா? நீங்க ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? இந்த போலீஸ்க்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. தினமும் ஒவ்வொரு பொண்ணுங்களா கொலை செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா போலீஸ் கையை கட்டிக்கிட்டு சும்மா இருக்காங்க. சரிப்பா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். இங்க பாருமா, ம்? நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே நீ தானே நம்புற. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அப்பா, என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அங்க பாருமா, என்னுடைய ஃப்ரெண்டு அரவிந்த் இருக்கார்ல, அவர் பொண்ணு உன்னை வந்து பார்க்க வருவா. இப்போ அவங்க குடும்ப நிலைமை ஒன்றும் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முயற்சி பண்ணி அவளுக்கு எப்படியாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துருமா. சரிங்கப்பா. அது சரி, அவளோட பேர் என்னப்பா? என் பேரு சரிதா. எனக்கு கண்டிப்பா வேலை வேணும்க்கா. ப்ளீஸ் நீங்க ஏதாவது வேலை வாங்கி கொடுங்களேன். பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் செய்வேன். சரி, நீ நாளைக்கு வா, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ரொம்ப நன்றிக்கா. ம். மீன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரிதா, சரிதா, என்னக்கா? மீன் சமைக்க தெரியுமா? தெரியும்க்கா. என்ன பண்றீங்க நீங்க? என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன பண்றீங்க? விடுங்க.
என்ன விட்டுங்க ப்ளீஸ். என்ன விடுங்க. என்ன விடுங்க. விடுங்க. என்ன விட்டுடுங்க. ஆமா ஷீலா, நம்ம அடுத்த வேலை கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான். அக்கா நான் அப்புறமா பேசுறேன். சரிதா, உனக்கு உனக்கு என்ன ஆச்சு? வா வா வந்து உட்காரு. பாத்து மெதுவா. ஏந்தா இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நடந்தது? அக்கா அவர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துட்டாருக்கா. அவர் என்ன வீடியோ எடுத்துட்டாருக்கா. நீ நீ என்ன சொல்ற சரிதா? எனக்கு அவரை ரொம்ப நாளா தெரியும். அப்பாவி பொண்ணுங்களுக்கு உதவி செய்ய லட்சக்கணக்கில் எங்களுக்கு டொனேஷன் கொடுப்பாரு. அவர் போய் உன்னை இப்படி. என்னால நீ சொல்றது எதையுமே நம்பவே முடியல. இதெல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் அவரை ரொம்ப நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரிதா, என்ன மன்னிச்சிடு. நான் தான் உன்னை அங்க அனுப்பினேன். இல்லக்கா, இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. சில பேர் ஏமாத்துறதுல கில்லாடியா இருப்பாங்க. அவரும் அந்த மாதிரி ஆளுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசுறேன். உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கற வரைக்கும் நான் அமைதியா இருக்கவே மாட்டேன். இல்லக்கா, என் மானம் போனதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு கட்டி ஈடு கட்ட முடியாது. எனக்கு நஷ்ட ஈடுலாம் வேண்டாம். எனக்கு நியாயம் தான் வேணும். வாங்க நம்ம உடனே போலீஸ் கிட்ட போலாம். இங்க பாரு சரிதா, எனக்கு நல்லா புரியுது. இந்த மாதிரி கொடுமைங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இங்க பாரு, இது உன்னோட மான பிரச்சனைங்கிறதுனால இந்த விஷயத்த மூடி மறைக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை வீடியோ எடுத்திருக்காங்க, நீ தானே சொன்ன. ஒருவேளை அந்த வீடியோ வெளியில வந்துருச்சுன்னா உன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்க உயிரையே விட்டுடுவாங்க. இல்லக்கா, என் குடும்பம் எப்ப சாகும்னு தெரியுமா? எனக்கு நடந்த கொடுமைக்கு எதிரா நான் குரல் கொடுக்கலன்னு தெரிஞ்சாதான் எல்லாரும் செத்துருவாங்க. அக்கா, வாழ்நாள் முழுக்க ஆறாத காயத்தை அவன் எனக்கு கொடுத்துருக்கான். அவனோட கணக்கை முழுசா முடிக்கிற வரைக்கும் நான் அமைதியாவே இருக்க மாட்டேன். ஹலோ, மறுபடியும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. எந்த எலுமிச்சம்பழமும் மிளகாவும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுது. அந்த மந்திரவாதி யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சமூகத்துல சில பேர் பகல் நேரங்கள்ல சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருட்டுன உடனேயே அப்பாவி பெண்களை அவங்க பேரம் பேசுறாங்க. பலாத்காரம், பிளாக்மெயிலிங், கொலைகளோட இந்த சீரீஸ்ல பர்காவோட சேர்ந்து மிக பவர்ஃபுல்லான ஆளுங்களும் இணைஞ்சிருந்தாங்க. எந்த பொண்ணு அவங்கள எதிர்க்கிறாளோ அவளோட பணம் தான் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த மொத்த விளையாட்டோட மாஸ்டர் மைண்ட் பர்கானா கொலை நடந்த இடத்துல ஏன் சுந்தர் தென்பட்டாரு? அப்படின்னா சுந்தரும் பர்காவும் கூட்டாளிகளா என்ன? எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாயிடுச்சு, இது ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம். ஆனா இன்னும் இந்த கதையில பயங்கரமான திருப்பங்கள் ஏற்பட இருக்கு. ஓம் பாத் ஸ்வாகா, ஓம் பாத் ஸ்வாகா, ஓம் பாத் ஸ்வாகா.
ஓம் பாத்வாகா ஓம் பாத்வாகா எஸ் சார். நம்ம ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு இன்ஸ்பெக்டர்? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பொண்ணு மர்டர் ஆயிட்டே இருக்கா. நீங்க கையை கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. கொலைகாரன் உங்களை ஆட்டி வச்சிட்டு இருக்கா, நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சார், இந்த கேஸை நான் சால்வ் பண்ணாத முயற்சிகளே இல்லை சார். ஆனா எனக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல சார். சார், நேத்து ஒரு பொண்ணோட பணம் கிடைச்சது. அவளுடைய பேரு சரிதா. அவ வேலை விஷயமா யாருகிட்ட போனாலோ அவங்க கிட்டையும் நான் விசாரிச்சுட்டேன். அந்த பொண்ணு பேசிட்டு போயிட்டதா தான் அவங்களும் சொன்னாங்க. நான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா எனக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமுமே கிடைக்கல சார். இங்க பாருங்க, எனக்கு சாக்கெல்லாம் தேவையில்ல. எனக்கு ரிசல்ட் மட்டும் தான் வேணும். கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரன் ஜெயில் கம்பி என்றதை நான் பார்க்கணும். புரிஞ்சுதா? எஸ் சார். கொஞ்சமாவது ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா நீங்க? எப்ப பாரு வேலை வேலை வேலைதான். இப்ப நீங்க எம்எல்ஏ, உங்க பக்கத்துல ஆளுங்களை வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பெரிய படையே வச்சுக்கோங்க. அப்பதான் அவங்களையும் பட்டு தீட்டி வைக்க முடியும். எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என் தம்பிய உங்க பக்கத்துல வச்சுக்கோங்கன்னு. ஒத்துக்கிறேங்க, அவன் கொஞ்சம் லேசியா தான் இருப்பான். ஆனா நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்வான்ல. ஏற்கனவே நான் உன் தம்பியோட அக்காவை கூட தானே வச்சிருக்கேன். இனிமே என்னால் அதை விட ஒரு பெரிய ரிஸ்கை எடுக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் எப்ப பாரு வேலை வேலை வேலைன்னே இருக்கீங்க. கொஞ்சமாவது ஓய்வெடுங்களேன். சரி, நீ சொல்றதுனால கேட்கறேன். ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வாங்க. பர்கா, இவங்க பேரு பர்கா. என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்க, பெண்களுக்கான சேவை செஞ்சுட்டு. சரி, நீ பேசிட்டு இரு. உட்காருங்க. அக்கா எங்க அக்கா வந்தாச்சா? உன் அக்கா ஹால்ல தான் உட்கார்ந்திருக்கா. ஹால்லையா இருக்காங்க? இந்த மாதிரி உண்மையா சேவை பண்றவங்க ரொம்பவே கம்மியா தான் இருக்காங்க. உங்களோட என்ஜிஓக்கு அரசாங்க உதவி கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா அது வரைக்கும் நீங்க இதை வச்சுக்கோங்க. மேம், தேங்க்யூ. அக்கா பைசா கொடுங்க. என் பேட் உடைஞ்சிடுச்சு. பேட் உடைஞ்சிடுச்சா? எப்படி தெரியலக்கா. சரி, கவலைப்படாத, உனக்கு வேற பேட் தரேன். சரியா? அதுக்கு ஏன் நீ இவ்ளோ கவலைப்படுற? உனக்கு புது பேட் தானே வேணும். நான் தான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்ல. ரெண்டு நாள் கழிச்சு புதன்கிழமை புது சரக்கு வேணும். கஷ்டம். அதை செய்ய கஷ்டம்தான். அதுக்காக தானே நான் உன்னை வச்சிருக்கேன். போய் சீக்கிரம் ஏற்பாடு பண்ண. அம்மா பர்கா. அப்பா, நீங்களா? ஆமாம்மா, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். என் கையாலே சமைச்சேன். உனக்கு பிடிச்ச காலிஃப்ளவர் பொரியல் கொண்டு வந்திருக்கேன். உங்களை யாரு இவ்ளோ கஷ்டப்பட சொல்றது? நான் தான் வெளியில வாங்கி சாப்பிட்டுருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் என்ன தினமும் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். உண்மையை சொல்லட்டுமாம்மா, இந்த ஊர்ல இப்ப என்னமெல்லாமோ நடக்குது. அந்த பயத்தினால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். வீட்டில் தனியா இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை பார்த்துட்டேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க, இன்னைக்கு நீங்க என் கூட தான் சாப்பிடுறீங்க. எனக்கு தெரியும் நீங்க எப்படியோ நிறைய தான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. எப்படியோ 2 பேர் சாப்பிடுற மாதிரி தான் நீங்க சாதம் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கே நல்லா தெரியும் என்னால ஒரு கப்புக்கு மேல அதிகம் சாப்பிடவே முடியாதுன்னு. என்னப்பா, நான் போய் பிளேட்ஸ் கொண்டு வரேன். இந்தாங்க.
அம்மா முதல்ல சாப்பிடு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ் சாப்பிடு. ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. ஏற்பாடு பண்ணியா இல்லையா? என்னால முடியல. நான் எடுத்து தரேன். கொடுமா அந்த ஃபோனை எப்படி கொடு. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் மெசேஜ் அனுப்புவேன்னு மெசேஜ் அனுப்புறவங்க கிட்ட நான் சொல்லிடுறேன், சரியா? அது இல்லப்பா, அது டொனேஷன் பிரச்சனை. ஓ, எந்த ஏற்பாடும் செய்யலனா நீ தான் வந்தாகணும். வரேன். சாரி கட்டிட்டு வா, அப்பதான் கழட்டும் போது ஜாலியா இருக்கும். சரி. என்னாச்சுமா? டொனேஷன் கிடைச்சிருச்சா? அது சாயங்காலம் அவரை பார்க்க போகணும்பா. சாப்பிட்டுட்டு நானும் உங்களோடவே வந்துடுறேன். சரி. சாரிய கட்டியாச்சு. இப்ப கிளம்புறேன். பர்கா, சொல்லுங்கப்பா. அது நான் என் ஃப்ரெண்டு அரவிந்த் வீட்டுக்கு போகிறேன். சரிதாவோட கொலை நடந்ததுலேருந்து அவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும், சரியா? நானும் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன்ப்பா. நீங்க சாவிய பூச்செடிக்கு கீழே வச்சிடுங்க. சரி, பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வா. சரி. சார், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆள் இவர் தான் நினைக்கிறேன். சொல்லு, யார கொலை பண்ண பார்த்த? அவ்வளவு பொண்ணுங்களை எதுக்காக கொன்ன? நான் ஒண்ணும் கொல்லல. எங்க அக்காவை கூப்பிடுங்க, என் மாமாவை கூப்பிடுங்க. அப்படியா தம்பி? இப்பவே கூப்பிடுறேன். இப்ப உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இரு. மாமா கூப்பிடுங்க. ஜெயகன் சார். எஸ் சார். அடிக்காத, அக்காவை கூப்பிடு. சுக்லா, நீ போய் வண்டி எடு.
என்னாச்சு சார்? இவங்க இறந்து போனதை நீங்க எப்ப பாத்தீங்க சார்? அது 1 மினிட். ஹலோ, சரி. சார், ராதிகா மேடத்தை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் இப்போ என் ஸ்டேஷன்ல என் கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா வருத்தமான விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ என் கூட ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. வாங்க சார். சார், பர்கா மேடம் சொல்கிறது கரெக்ட் தான். நாங்கள் எல்லா சைடையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அது பர்கா மேடத்தோடது தான். இவங்களை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ சார், ஊர்ல நடக்கிற கொலைங்களை நினைச்சு நீங்க ரொம்ப கவலையா இருந்தீங்க. இப்போ அடி வாங்கிட்டு உண்மையை சொல்றீங்களா இல்ல இப்படியே சொல்றீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஆமாம்மா, ஆமாம். நான் வெளியே போறேன் தான், பல இடங்களுக்கு போயிட்டு வரவன் தான். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன பண்றது, என் பசி அடங்குறதுக்கு ஒருத்தி மட்டும் பத்தலையே. இந்த விஷயத்துல என்னால எதுவும் செய்ய முடியாது. நானும் அதை தானுங்க சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு எதையும் செய்ய வேண்டாம். எது செய்யறதா இருந்தாலும் இனிமே நானே செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எப்பெல்லாம் பொண்ணுங்க தேவைப்படுதோ சொல்லுங்க, நான் அப்போ உங்களுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க வெளியில போக வேண்டாம். நீங்க அடிக்கடி இதுக்காக வெளியில போறீங்க, அது வேண்டான்னு சொல்றேன். எப்பவும் என் கண் முன்னாடியே நீங்க இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும். நீங்க உங்களோட எதிர்காலத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க, பார்ட்டி காரியத்துல கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் என்கிட்ட விட்டுருங்க. அப்பதான் ராதிகா ஒரு நாள் பர்காவை சந்திச்சா, ஒரு அநாத ஆசிரமத்தில். அதுக்கு மறுநாள் ராதிகா பர்காவை பங்களாவுக்கு வர சொன்னான், என்ஜிஓக்கு டொனேஷன் தரதுக்காக. 91,000? தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. நீங்க கொடுத்த இந்த பணம் இருக்கே, பல பொண்ணுங்களோட முகத்துல சிரிப்பை வர வைக்க போகுது. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் மேடம். போதும் பர்கா, போதும். நீங்க இந்த அளவுக்கு பாராட்டுற அளவுக்கு நான் செஞ்சிடல. அட, நீங்க வந்ததுல இருந்து எதுவும் குடிக்கல? இருங்க, குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். இந்தாங்க. என்னது? அட, ஜூஸ் தான், உட்காந்து குடிங்க. சரி ராதிகா மேடம், நான் கிளம்புறேன்.
கேமராவை எங்க வைக்கணும்? கேமராவை எங்க வைக்கணும்? அதுக்கப்புறம் அங்க வச்சு பர்காவை நாங்க வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவை வச்சு பர்காவை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் அவன் மூலமா பொண்ணுங்களை கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பர்காவை நான் எப்படி வீடியோ எடுத்தேனோ அந்த பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்தேன். காலேஜுக்கு போல ப்ளீஸ் வேண்டாம், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், என்ன போக விடுங்க. என்ன விடுங்க, என்ன பண்றீங்க, விடுங்க. அதுக்கப்புறம் பர்காவை நான் எப்படி வீடியோ எடுத்தேனோ அந்த பொண்ணுங்களையும் வீடியோ எடுத்தேன். அப்பதான் எல்லாருக்கும் பயம் இருக்கும்னு நினைச்சேன். எல்லா வீடியோக்களையும் பர்காவுக்கும் அனுப்பி வச்சேன். ஏன்னா யாராவது குரல் எழுப்புனா என்கிட்ட இருந்த மொத்த வீடியோக்களும் வெளியே போயிடணும். உங்களுக்கு தெரியும். என்ன விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? அந்த வீடியோவை எடுக்கும்போது என் முகம் எங்கேயும் தெரியாதபடி நான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தேன். எந்த தடையுமே தெரியக்கூடாது. கூடவே அவங்களையும் மிரட்டிக்கிட்டே இருந்தேன். அவங்க ஏதாவது தவறான முடிவெடுத்தா இல்லை என்னை பற்றி வெளியே சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணா அவங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவேன்னு சொன்னேன். ஆனால் என்ன, இந்த மொத்த வேலையையும் நான் மட்டுமே தனியாக செய்யலை. என்னை தவிர இன்னும் சில பேரும் இருக்காங்க. யார் அவங்க? என் பார்ட்டியோட ஹை கமாண்ட், அப்புறம் எதிர்கட்சிகளை சேர்ந்த சில தலைவர்களும் இருக்காங்க. சில சமயத்தில் ஒரே பொண்ணை நாங்கள் 4-5 பேரும் ஏதாவது ஒரு பொண்ணு எதிர்த்ததுன்னா அவளை நாங்கள் கொன்னுடுவோம். இந்த வேலை ஒழுங்காக நடந்ததா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சுந்தரை அனுப்பி பார்த்துட்டு வர சொல்வோம். அப்படின்னா இந்த விஷயத்துல உங்க மச்சான் சுந்தரும் சம்பந்தப்பட்டிருக்காரு இல்லையா? இல்லை, சுந்தருக்கு கொஞ்சம் மனநல பாதிச்சிருக்கு. அவன் செய்யறதெல்லாம் தப்பா சரியான்னு கூட அவனுக்கு தெரியாது. நாங்க என்ன சொல்றோமோ அதை அவன் செஞ்சிருவான். இப்போ அடுத்தது எலுமிச்சம்பழம் மிளகா பத்தின ரகசியத்தை முதல்ல சொல்லுங்க. அதை வேணும்னு தான் நாங்க பேசணும். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு மந்திரவாதி தான்னு நீங்கெல்லாம் நம்பணுன்றதுக்காக அப்படி செஞ்சோம். நீங்க ஏதாவது சொல்ல வரீங்களா மேடம்? நான் சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் இன்ஸ்பெக்டர். இவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் அதுக்கு இரையாகிட்டே இருந்தேன். 2-3 நாளைக்கு முன்னாடி நான் இவரோட பங்களாக்கும் போயிருந்தேன். இவரோட மனைவியை பார்த்தேன்னா என்னால இதுக்கு மேல எதையும் செய்ய முடியாதுன்னு. ஆனா உங்க மூளைய குறைச்சி யூஸ் பண்ணுங்க பர்கா. முடியாதுன்னு சொன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களோட இந்த வீடியோவை நான் வெளியில விட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வெளியில தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. புரிஞ்சுதா? வேற என்ன வேணும் சொல்லுங்க. அதான் பெரிய அமௌண்ட்டா செக் கொடுக்குறோமே, நீங்க பொண்ணுங்களை மட்டும் அனுப்புனா போதும். பிடிங்க செக்க. என் பேரு கெட்டுருமோங்கிற பயத்துல என்னால ராதிகாக்கு எதிராக எதுவும் செய்ய முடியல. ஆனா அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, கடந்த 4 வருஷத்துல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நடந்த பலாத்காரத்துக்கும் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்துக்கும் இவன் தான் காரணம்னு தெரியாது. இந்த ஆளு ரொம்ப நல்ல ஆளுன்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். பொண்டாட்டி தான் தப்பானவன் நினைச்சேன். அவங்க கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவன் அவன் பங்களா கதவை திறந்தப்போ நான் அதிர்ச்சி ஆயிட்டேன். இவன் செய்யணும்னு நினைச்சதை எல்லாம் செஞ்சுட்டான். ஆனா நான் பாட்டுக்கு இத்தனை வருஷம்
ராதிகா அவளோட தம்பிக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையான குற்றவாளி இந்த எம்எல்ஏ ரோஷன் லால் தான். ஆனா இத்தனை காலமா நான் பாட்டுக்கு யாரு நல்லவங்க, நல்லது எங்க இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் இவனுக்கு அவனோட பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. உடனே இவன் கிளம்பி போயிட்டான். ஆனா நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். இனிமே போதும், இதுக்கு மேல என்னால எதையும் தாங்க முடியாதுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ராதிகாக்கு போன் பண்ணியிருந்தேன். அவளை அங்க வர சொன்னேன். என்ன நாடகம் இது? இதையெல்லாம் புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து தானே செய்றீங்க. இத்தனை வருஷமா அந்த அரக்கனோட முகத்தை என்கிட்ட சொல்லாம எதுக்கு மறைச்ச? உன் தகுதியை மீறி பேசாதன. அவர் என்னோட புருஷன். அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அந்த ஆள் செய்யணும்னு நினைச்சதெல்லாம் அவன் செஞ்சாச்சு. ஆனா இனிமே அந்த ஆள் இந்த மாதிரி எதையுமே செய்ய மாட்டான். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் அமைதியா இருக்க மாட்டேன். இந்த விஷயம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். இனி உன்னோட பேச்சை நான் நிறுத்தி ஆகணும். உடனே நான் அவளை கொன்னுட்டேன். எம்எல்ஏ சார், நீங்க உங்க காம வெறிக்காக எத்தனை பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்களோ தெரியல. ஆனா இன்னைக்கு நீங்க வசமா எங்க கிட்ட சிக்கிட்டீங்க. இனிமே ஜெயில உட்காந்து கம்பி எண்ணுங்க. பர்கா மேடம், எப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததோ அப்போ உடனே நீங்க எங்க கிட்ட வந்திருந்தா பல பெண்களுடைய வாழ்க்கையில பலாத்காரமும் நடந்திருக்காது. 14 பொண்ணுங்களை கொலை செஞ்சதுக்கு நீங்களும் காரணமா இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ நீங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிருச்சு. எந்த பொண்ணு குற்றவாளியா தெரிஞ்சாலோ அவளே அவங்களால பாதிக்கப்பட்டிருந்தா. அந்த பர்கா முதல்லயே பலாத்காரம் பிளாக்மெயிலிங்கால பாதிக்கப்பட்டிருந்தா. இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க அவ தன்ன மாதிரியான பொண்ணுங்களை பணைய வைக்க ஆரம்பிச்சா. ஏன்னா பிளாக்மெயிலிங் நிறுத்த முடியாத ஒரு பிரச்சனை. அதுல ஆரம்பத்துல நீங்க மட்டும் பயந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது நிக்காம தொடரும். ஒருவேளை பர்கா ஆரம்பத்திலே இது எதிர்த்திருந்தா அவ இந்த பிரச்சனையில சிக்கி இருந்திருக்க மாட்டா. ஆனா அவளே இந்த கிரைம்ல ஒரு அங்கம் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலே இருந்த கிரைம் செஞ்ச எம்எல்ஏ ரோஷன் லால் அப்புறம் அவங்க மனைவி ராதிகாவோட துருப்பு சீட்டாவும் மாறி இருக்கா. 2 பேருக்கும் இதுக்கான தண்டனையும் கிடைச்சது. எம்எல்ஏ ரோஷன் லாலோட பொலிட்டிக்கல் கரியர் அழிஞ்சு போயிடுச்சு. எப்பவுமே அப்பாவி பெண்களை அவங்களோட அந்தரங்க போட்டோகிராஃப்ஸ் வீடியோ காட்டி பிளாக்மெயில் பண்றது இல்ல அவங்கள பணிய வைக்க முயற்சிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து என்னைக்கும் பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி போட்டோகிராஃப்ஸ் அப்புறம் வீடியோஸை எடுக்கிறது எல்லாம் மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையும் கிடைக்கும். அவமானப்படுவீங்கன்னு பயமுறுத்தி எப்பவுமே குற்றவாளிகள் பெண்களோட மானத்தோட விளையாடுவாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலேயே இதை அவங்க எதிர்க்கணும். அப்பதான் இது தொடராம இருக்கும். குற்றம் எப்ப வேணா எங்க வேணாலும் கதவை தட்டலாம். அதனால அலர்ட்டா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். கிரைம் அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான உண்மை கூறல்.